ஓம் சாந்தி. இன்றைய முரளி அவ்வக்த முரளி 7/7/2024. ரிவைஸ் 11/11/2000. சம்பூரணத்திற்கு அருகில் வருவதன் மூலமாக உயர்ந்த பிரத்யட்ச நேரத்தை அருகில் கொண்டு வாருங்கள். இன்று பாப் தாதா தமது ஹொலியஸ்ட், ஹையஸ்ட், லக்கியஸ்ட், ஸ்வீட்டஸ்ட் குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். முழு உலகிலும் அவ்வப்போது ஹோலியஸ்ட் ஆத்மாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நீங்களும் ஹோலியஸ்டாக இருக்கிறீர்கள். ஆனால் உயர்ந்த ஆத்மாக்கள் நீங்கள். இயற்கையை வென்று அதையும் சதோ பிரதானமாக மாற்றுகிறீர்கள். உங்கள் பவித்திரத்தின் சக்தி இயற்கையையும் சதோ பிரதானமாக பவித்திரமாக மாற்றுகிறது. எனவே ஆத்மாக்கள் நீங்கள் எல்லோரும் இயற்கையின் இந்த சரீரத்தையும் பவித்திரமாக பெறுகிறீர்கள். உங்கள் பவித்திரத்தின் சக்தி உலகின் ஜடம், சைத்தன்யம் அனைத்தையும் பவித்திரமாக மாற்றுகிறது. அதனால் உங்களுக்கு சரீரமும் பவித்திரமாக கிடைக்கிறது. ஆத்மாவும் பவித்திரமாக, சரீரமும் பவித்திரமாக, இயற்கையின் சாதனங்களும் சதோ பிரதான தூய்மையாக இருக்கின்றன. எனவே உலகில் ஹோலியஸ்ட் ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். ஹோலியஸ்டாக இருக்கிறீர்களா? நாம் உலகின் ஹோலியஸ்ட் ஆத்மாக்கள் என உங்களை உணர்கிறீர்களா? ஹையஸ்டாகவும் இருக்கிறீர்கள். ஏன் ஹையஸ்டாக இருக்கிறீர்கள்? ஏன் என்றால் மிக உயர்ந்த பகவானை அறிந்து இருக்கிறீர்கள். மிக உயர்ந்த தந்தை மூலமாக மிக உயர்ந்த ஆத்மாக்களாக மாறி இருக்கிறீர்கள். சாதாரண நினைவு, உணர்வு, பார்வை, செயல் எல்லாம் மாறி உயர்ந்த நினைவு சொரூபமாக, உயர்ந்த உணர்வாக, உயர்ந்த பார்வையாக மாறி இருக்கிறது. யாரை சந்தித்தாலும் என்ன உணர்வோடு சந்திக்கிறீர்கள்? சகோதர உணர்வோடு, ஆன்மீக பார்வையோடு, நன்மை செய்யும் பாவனையோடு, பிரபுவின் குடும்பத்தார் என்ற பாவனையோடு சந்திக்கிறீர்கள். அதனால் ஹையஸ்ட் ஆகி விட்டது தானே, மாறிவிட்டது தானே. மேலும் எந்த அளவு லக்கியஸ்டாக இருக்கிறீர்கள்? எந்த சோதிடரும் உங்கள் பாக்கிய ரேகையை வரையவில்லை. சுயம் பாக்கியவிதாதா உங்கள் பாக்கியத்தின் ரேகையை வரைந்து இருக்கிறார். மேலும் எவ்வளவு பெரிய கேரண்டி கொடுத்திருக்கிறார்? 21 ஜென்மங்களுக்கு பாக்கியத்தின் ரேகை அழியாமல் இருக்கும் கேரண்டி பெற்று இருக்கிறீர்கள். ஒரு பிறவிக்கு அல்ல, 21 பிறவிகளுக்கு ஒருபோதும் துக்கம், அசாந்தியின் அனுபவம் ஏற்படாது. சதா சுகமாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் 3 விஷயங்கள் தேவை: ஹெல்த், வெல்த் மற்றும் ஹாப்பினஸ். இந்த 3ம் உங்கள் எல்லோருக்கும் தந்தையிடமிருந்து ஆஸ்தியாக கிடைத்துவிட்டன. 21 ஜென்மங்களுக்கு கேரண்டி தானே. எல்லோருக்கும் கேரண்டி கிடைத்திருக்கிறதா? பின்னால் இருப்பவர்களுக்கு கேரண்டி கிடைத்திருக்கிறதா? எல்லோரும் கைகளை உயர்த்துகிறீர்கள். மிகவும் நல்லது. குழந்தையாவது என்றால் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும். குழந்தையாகி கொண்டே இருப்பது இல்லைதானே? ஆகிக்கொண்டே இருக்கிறீர்கள். என்ன குழந்தைகளாகி கொண்டு இருக்கிறீர்களா அல்லது ஆகிவிட்டீர்களா? யாரும் குழந்தையாக மாறிக்கொண்டு இருப்பதில்லை. பிறந்த உடனே ஆகிறார். பிறந்த உடனேயே தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரம் ஆகிவிட்டீர்கள். அதனால் இப்படி உயர்ந்த பாக்கியத்தை தந்தையிடமிருந்து பெற்று விட்டீர்கள். பிறகு ரிச்சஸ்டாகவும் இருக்கிறீர்கள். பிராமண ஆத்மா, சத்திரியர் கிடையாது. பிராமணர் நான் உயர்ந்த ஆத்மா என்பதை பிராமண ஆத்மா நம்பிக்கையோடு அனுபவம் செய்கிறது. நான் இன்னார் இல்லை. ஆத்மா ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்டாக இருக்கிறது. பிராமணர் என்றால் ரிச்சஸ்ட் இன் தி வேர்ல்டாக இருக்கிறது. ஏன் என்றால் பிராமண ஆத்மாவிற்கு பரமாத்மாவின் நினைவால் ஒவ்வொரு அடியிலும் கோடி கிடைக்கிறது. அதனால் முழு நாளில் எத்தனை அடிகளை எடுத்து வைப்பீர்கள்? யோசனை செய்யுங்கள். ஒவ்வொரு அடியிலும் கோடி. அதனால் முழு நாளில் எத்தனை கோடிகளாகின்றன? தந்தை மூலமாக இப்படிப்பட்ட ஆத்மாக்களாக மாறி இருக்கிறீர்கள். நான் பிராமண ஆத்மா என்னவாக இருக்கிறேன் என்ற நினைவு இருப்பதாக பாக்கியமாக இருக்கிறது. அதனால் இன்று பாப் தாதா ஒவ்வொருவரின் நெற்றியில் பிரகாசித்து கொண்டிருக்கும் பாக்கிய நட்சத்திரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் உங்கள் பாக்கிய நட்சத்திரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா? பாப் தாதா குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரா அல்லது குழந்தைகள் தந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்களா? யார் மகிழ்ச்சி அடைகிறார்? தந்தையா அல்லது குழந்தைகளா? யார்? குழந்தைகள். एक मिनट. யார் மகிழ்ச்சி அடைகிறார்? தந்தையா அல்லது குழந்தைகளா? குழந்தைகள்.
தந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுவதில்லையா? தந்தை குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார், குழந்தைகள் தந்தையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள், இருவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏனென்றால் இது பிரபுவின் சந்திப்பு, இது பரமாத்மா அன்பு, இது பரமாத்மா ஆஸ்தி, இவை பரமாத்மா பிராப்திகள், இவை எல்லாம் இப்பொழுது கிடைக்கின்றன என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இப்போது இல்லையேல் எப்போதுமே இல்லை, அப்படித்தானே? பாப்தாதா இப்போது ஒரு விஷயத்தை மட்டும் குழந்தைகளுக்கு ரிவைஸ் செய்கிறார். அது எந்த விஷயமாக இருக்கும்? புரிந்திருக்கிறீர்களா? இப்போது உயர்ந்த நேரத்தை அருகில் கொண்டு வாருங்கள் என்பதை பாப்தாதா ரிவைஸ் செய்ய வைக்கிறார். இது உலகில் உள்ள ஆத்மாக்களின் குரலாக இருக்கிறது. ஆனால் கொண்டு வருவது யார்? நீங்களா அல்லது வேறு யாருமா? இப்படிப்பட்ட அழகிய உயர்ந்த நேரத்தை அருகில் கொண்டு வருபவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் கைகளை உயர்த்துங்கள். நல்லது. அடுத்து இரண்டாவது விஷயமாகவும் இருக்கிறது, அதையும் புரிந்திருக்கிறீர்கள், அதனால்தான் சிரிக்கிறீர்கள். நல்லது. அதற்கான தேதி எது? தேதியை பிக்ஸ் செய்யுங்கள். வெளிநாட்டவரின் டர்ன் நடக்க வேண்டும் என்று தேதியை பிக்ஸ் செய்தீர்கள் தானே? இந்த தேதியை பிக்ஸ் செய்திருக்கிறீர்கள். அப்படி அந்த நேரத்தை அருகில் கொண்டு வரும் ஆத்மாக்கள் சொல்லுங்கள். இதற்கான தேதி எது? அது பார்வைக்கு வருகிறதா? முதலில் உங்கள் பார்வைக்கு வர வேண்டும், அப்போதே உலகிற்கு வரும். பாப்தாதா எப்போது அமிர்த வேளையில் உலகை சுற்றி வலம் வருகிறாரோ அப்போது பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு இரக்கம் வருகிறது. குதூகலத்திலும் இருக்கிறீர்கள், ஆனால் குதூகலத்தோடு கூடவே குழப்பத்திலும் இருக்கிறீர்கள். அதனால் வள்ளலின் குழந்தைகளே, மாஸ்டர் வள்ளல்களே, நீங்கள் எப்போது உங்கள் மாஸ்டர் வள்ளலின் பாகத்தை தீவிர வேகத்தில் உலகின் முன்னால் பிரதிஷ்டம் செய்வீர்கள் என்று பாப்தாதா கேட்கிறார். அல்லது இப்போது திரைக்கு பின்னால் தயாராகி கொண்டு இருக்கிறீர்களா? உலக மாற்றத்திற்கு நிமித்த ஆத்மாக்களே, இப்போது உலகில் உள்ள ஆத்மாக்களின் மீது இரக்கம் காட்டுங்கள். நடந்தே ஆக வேண்டும், இது நிச்சயிக்கப்பட்டது. மேலும் நிமித்த ஆத்மாக்கள் உங்கள் மூலமாகவே நடக்கவும் வேண்டும். இருந்தும் எந்த விஷயத்தால் தாமதம் ஏற்படுகிறது? பாப்தாதா இந்த ஒரு மிஷனரியை பார்க்க விரும்புகிறார். ஒவ்வொரு பிராமண குழந்தையின் உள்ளத்திலும் நிறைவு மற்றும் முழுமையின் கொடி பறப்பது தெரிய வேண்டும். எப்போது ஒவ்வொரு பிராமணருக்குள்ளும் சம்பூர்ணத்தின் கொடி பறக்குமோ அப்போதே உலகின் தந்தையின் பிரதிஷ்ட கொடி பறக்கும். அதனால் இந்த கொடி விழாவை பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். சிவராத்திரியின் போது எப்படி சிவ அவதாரத்தின் கொடியை பறக்க விடுகிறீர்களோ அப்படி இப்போது சிவசக்தி பாண்டவ அவதாரத்தின் முரசொலி கேட்க வேண்டும். சிவசக்திகள் வந்தன என்று ஒரு பாடலை ஒலிக்கிறீர்கள் தானே? இப்போது சிவனோடு கூடவே சக்திகளும் பாண்டவர்களும் பிரதிஷ்டமாகி இருக்கிறார்கள் என்ற பாடலை உலகம் பாட வேண்டும். திரைக்குள் எதுவரை இருப்பீர்கள்? திரைக்குள் இருப்பது நன்றாக இருக்கிறதா? கொஞ்சம் கொஞ்சம் நன்றாக இருக்கிறதா? நன்றாக இல்லை என்றால் திரையை விளக்குவது யார்? தந்தை அகற்றுவாரா? யார் அகற்றுவார்? ட்ராமா அகற்றுமா அல்லது நீங்கள் அகற்றுவீர்களா? எப்போது நீங்களே அகற்ற வேண்டுமோ அப்போது தாமதம் ஏன்? திரைக்கு பின்னால் இருப்பது நன்றாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாமா? போதும். ஆகா, வந்துவிட்டார் 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 என்ற பாடலை எல்லோரும் பாட வேண்டும் என்ற ஒரு ஆசை மட்டுமே இப்போது பாப்தாதாவிற்கு இருக்கிறது. அது நடக்க முடியுமா? முடியும் என்று எல்லா தாதிகளும் சொல்வதை பாருங்கள். பிறகு ஏன் நடப்பதில்லை? காரணம் என்ன? எல்லோரும் சரி சரி என்று சொல்கிறீர்கள். பிறகு காரணம் என்ன? எல்லோரும் நிறைந்தவர்களாக மாறவில்லை. ஏன் மாறவில்லை? தேதியை சொல்லுங்கள். தேதியை பாபா நீங்கள் சொல்லுங்கள். பாப்தாதாவின் மகா வாக்கியம் நினைவிருக்கிறதா? எப்போது என்பது கிடையாது, இப்போது. பாபா ஃபைனல் தேதியை நீங்களே சொல்லுங்கள் என்று தாதிஜி சொல்கிறார். நல்லது. பாப்தாதா எந்த தேதி சொல்வாரோ அதில் தன்னை மோல்டு செய்து அதன்படி நடப்பீர்களா? பாண்டவர்கள் நடப்பீர்களா? உறுதியாக சொல்கிறீர்களா? ஒருவேளை கீழ்மேலாக நடந்து கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? பாபா நீங்கள் தேதியை சொன்னால் யாரும் கீழ்மேலாக நடக்க மாட்டார்கள். வாழ்த்துக்கள். இப்போது தேதியை சொல்கிறோம் பாருங்கள். பாப்தாதா கருணை உள்ள உடையவராக இருக்கிறார். பாப்தாதா தேதியை சொல்கிறார், கவனமாக கேளுங்கள். பாப்தாதா அனைத்து குழந்தைகளிடம் இந்த உயர்ந்த பாவனை வைக்கிறார், ஆசை வைக்கிறார். குறைந்து 6 மாதத்தில். 6 மாதம் எப்போது முடியும்? மே மாதத்தில் முடியும். மே மாதத்தில் நான் என்பது முடிய வேண்டும். குறைந்தது இந்த 6 மாதத்தில் செய்து முடியுங்கள் என்று பாப்தாதா மார்ஜின் கொடுக்கிறார். தனக்கு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவத்தை பெற வையுங்கள் என்று பாப்தாதா முன்னரும் சொல்லியிருந்தார். முந்தைய சீசனிலும் வேலை கொடுத்திருந்தார். சத்தியுக உலகின் ஜீவன் முக்தி கிடையாது, சங்கம யுக ஜீவன் முக்தி நிலை. எந்த ஒரு தடை, பிரச்சனை, சாதனம் அல்லது நான் மற்றும் எனது தேக உணர்வின், நான் மற்றும் தேக உணர்வின் சேவையின், எனது என்ற எல்லாவற்றின் பிரபாவத்திலிருந்தும் விடுபட்டு இருக்க வேண்டும். அதற்காக
நான் விடுபட்டு இருக்க விரும்பினேன், ஆனால் இந்த தடை வந்துவிட்டது. இந்த விஷயமே மிகப்பெரியதாக மாறிவிட்டது. சின்ன சின்ன விஷயங்கள் சென்று விடுகின்றன. இது மிக பெரிய விஷயமாக இருக்கிறது. இது மிக பெரிய பேப்பராக இருந்தது, பெரிய தடையாக இருந்தது, பெரிய பிரச்சனையாக இருந்தது என்று சொல்லக்கூடாது. எவ்வளவுதான் மிகப்பெரிய பிரச்சனைகள், தடைகள், சாதனங்களின் கவர்ச்சி எதிர்த்தாலும் எதிர்க்கும் என்பதை முன்கூட்டியே சொல்லிவிடுகிறோம். ஆனால் இந்த 6 மாதங்களில் குறைந்தது 75% விடுபட முடியுமா? பார்த்தாதான் 100% என்று சொல்லவில்லை, 75%, முக்கால் வரை வந்துவிட்டால் பிறகு முழுமை வரை வந்து விடுவீர்கள். அதனால் 6 மாதத்தில் 1 மாதம் இல்லை, 6 மாதங்களை கொடுக்கிறோம். வருடத்தில் பாதி. அதனால் இந்த தேதியை பிக்ஸ் செய்யலாமா? பாருங்கள், தேதியை பிக்ஸ் செய்யுங்கள் என்று தாதிகள் சொல்கிறார்கள். தாதிகளின் வேண்டுகோள் ஏற்க வேண்டும் தானே. ரிசல்ட்டை பார்த்தாதான் தாமே கவர்ச்சிக்கு ஆளாவார். சொல்வதற்கும் அவசியம் இருக்காது. அதனால் 6 மாதங்களில் 75%, 100% என்று சொல்லவில்லை. அதற்கு பிறகு நேரம் கொடுப்போம். அதனால் இதில் எவரடியாக இருக்கிறீர்களா? எவரடி இல்லை, 6 மாதத்தில் ரெடி. பிடித்திருக்கிறதா அல்லது கொஞ்சம் தைரியம் குறைவாக இருக்கிறதா? என்னவாகும் என்று தெரியவில்லை என்று நினைக்கிறீர்களா? சிங்கமும் வரும், பூனையும் வரும், எல்லாம் வரும். தடைகளும் வரும், பிரச்சனைகளும் வரும், சாதனங்களும் அதிகமாகும். எனினும் சாதனத்தின் பிரபாவத்தில் இருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். பிடித்திருந்தால் கரங்களை உயர்த்துங்கள். டிவியை அந்த பக்கம் திருப்புங்கள். நல்லபடியாக கரங்களை உயர்த்துங்கள். கீழே இறக்காதீர்கள். காட்சி மிக நன்றாக இருக்கிறது, நல்லது. முன்கூட்டியே வாழ்த்துக்கள். நான் அதிகமாக சாக வேண்டியிருக்கிறது என்று சொல்லக்கூடாது. சாவுங்கள் அல்லது வாழுங்கள், ஆனால் ஆக வேண்டும். இந்த மரணம் இனிய மரணம். இந்த மரணத்தில் துக்கம் ஏற்படுவது இல்லை. இந்த மரணம் அநேகருடைய நன்மைக்காக மரிப்பதாகும். எனவே இந்த மரணத்தில் குதூகலம் இருக்கிறது, துக்கம் இல்லை, சுகம் இருக்கிறது. எந்த சாக்கு போக்கும் சொல்லாதீர்கள். இது நடந்துதானே, அதனால் அப்படி ஆகிவிட்டது என்று சொல்லாதீர்கள். சாக்குப்போக்கு வேலைக்கு ஆகாது. சாக்குப்போக்கு சொல்வீர்களா என்ன? சொல்ல மாட்டீர்கள் தானே. பறக்கும் கலையின் விளையாட்டு விளையாடுங்கள். வேறு எந்த விளையாட்டும் விளையாடாதீர்கள். இறக்கும் கலையின் விளையாட்டு, சாக்குப்போக்கின் விளையாட்டு, பலவீனத்தின் விளையாட்டு எல்லாம் முடிந்தது. பறக்கும் கலையின் விளையாட்டு விளையாட வேண்டும், சரிதானே? எல்லோருடைய முகமும் மலர்ந்து இருக்கிறது. எப்போது 6 மாதங்களுக்கு பிறகு சந்திக்க வருவீர்களோ அப்போது முகம் எப்படி இருக்கும்? அப்போதும் போட்டோ எடுப்போம். இரட்டை வெளிநாட்டவர்கள் வந்திருக்கிறீர்கள். அதனால் இரட்டை உறுதிமொழி கொடுப்பதற்கான நாள் வந்துவிட்டது. வேறு யாரையும் பார்க்கக்கூடாது. தந்தையை பாருங்கள், பிரம்மா தாயை பாருங்கள். அடுத்தவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் எல்லாரும் செய்வார்கள். இருந்தும் அவர்கள் மீது கருணை உணர்வு வைக்க வேண்டும். பலவீனமாக இருப்பவர்களுக்கு சுபபாவனையின் பலத்தை கொடுக்க வேண்டும். அவர்களை பலவீனர் என்று பார்க்காதீர்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களை உங்கள் தைரியத்தின் கையால் தூக்க வேண்டும், உயர்த்த வேண்டும். தைரியத்தின் கரத்தை தனக்கும் மற்ற அனைவருக்கும் அதிகமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். தைரியத்தின் கரம் அதிக சக்திசாலியாக இருக்கிறது. குழந்தைகளுடைய தைரியத்தின் ஒரு அடிக்கு தந்தையின் 1000 அடி உதவி கிடைக்கும் என்பது பாப்தாதாவின் வரதானம். தன்னலமற்ற முயற்சியில் முதலில் தன்னலமற்ற முயற்சி சுயநல முயற்சி கிடையாது. தன்னலமற்ற முயற்சியில் யார் முதலில் இருப்பாரோ அவரே பிரம்மபாபாவிற்கு சமமானவர். பிரம்மபாபாவிடம் அன்பு இருக்கிறதானே, அதனால் தானே பிரம்மகுமார் அல்லது பிரம்மகுமாரி என்று சொல்கிறீர்கள். நொடியில் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி பெறுங்கள் என சவால் விடுகிறீர்கள். இப்போது நொடியில் தன்னை விடுபட வைக்கும் கவனம் கொடுங்கள். இப்போது நேரத்தை அருகில் கொண்டு வாருங்கள். உங்கள் சம்பூரணத்தின் அருகாமையே உயர்ந்த நேரத்தை அருகில் கொண்டு வரும். எஜமானர்கள் தானே, ராஜாக்கள் தானே, சுயராஜ்ய அதிகாரிகளாக இருக்கிறீர்களா? அப்படியானால் கட்டளை கொடுங்கள். ராஜா கட்டளை கொடுப்பார் தானே. இதை செய்யாதே, இதை செய்யாதே என கட்டளை கொடுங்கள். அவ்வளவுதான். மனதை இப்போதே பாருங்கள். ஏன் என்றால் மனமே முக்கிய மந்திரியாக இருக்கிறது. அதனால் ராஜாவே, உங்கள் மனமந்திரிக்கு நொடியில் கட்டளை கொடுத்து அசரீரி விதேகி ஸ்திதியில் உறுதியாக இருக்க வைக்க முடியுமா? ஒரு நொடியில் கட்டளை கொடுங்கள். நல்லது. சதா அன்பில் மூழ்கிய அதிர்ஷ்டசாலி ஆத்மாக்களுக்கு பாப்தாதா மூலமாக கிடைத்திருக்கும் அனைத்து பிராப்திகளின் அனுபவி ஆத்மாக்களுக்கு சுயராஜ்ய அதிகாரத்தின் மூலமாக சுயராஜ்யம் செய்யும் சக்திசாலி ஆத்மாக்களுக்கு சதா ஜீவன்முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யும் ஹையஸ்ட் ஆத்மாக்களுக்கு பாக்கியவிதாதா மூலமாக உயர்ந்த பாக்கியத்தின் ரேகைகள் மூலமாக லக்கியஸ்டாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு சதா பவித்திர பார்வை மற்றும் உணர்வின் மூலமாக சுய மாற்றத்தையும் உலக மாற்றத்தையும் செய்யும் ஒளியஸ்ட் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாப்தாதாவுக்கு
பச்சோக்களின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. டபுள் விதேசி விருந்தினர்களோடு கால் ஆஃப் டைம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விருந்தினர்களோடு எல்லோரும் உங்கள் இனிய வீட்டிற்கு இனிய குடும்பத்திற்கு வந்து சேர்ந்து இருக்கிறீர்கள் தானே. இந்த சிறிய குடும்பம் பிரியமானதாக இருக்கிறது தானே. நீங்கள் எவ்வளவு பிரியமானவர்களாக மாறிவிட்டீர்கள். எல்லாவற்றிற்கும் முதலில் பரமாத்மாவிற்கு பிரியமானவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் தானே. ஆகிவிட்டீர்களா அல்லது ஆகப் போகிறீர்களா? பாருங்கள், உங்கள் எல்லோரையும் பார்த்து எல்லோரும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏன் மகிழ்ச்சி அடைகிறார்கள்? எல்லோருடைய முகத்தையும் பாருங்கள், அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏன் மகிழ்ச்சி அடைகிறார்கள்? ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் காட்லி மெசஞ்சர் ஆகிய ஆத்மாக்களுக்கு மெசேஜ் கொடுப்பதற்கு நிமித்த ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள் என்பதை அறிந்திருக்கிறார்கள். அதாவது 5 கண்டங்களிலிருந்தும் வந்திருக்கிறார்கள். அதனால் 5 கண்டங்களுக்கும் செய்தி சென்று விடும். எளிதுதானே. நன்றாக திட்டமிட்டு இருக்கிறீர்கள். இதில் பரமாத்மாவின் சக்தியை நிறைத்து குடும்பத்தினரின் ஒத்துழைப்பை பெற்று முன்னேறி கொண்டு இருக்க வேண்டும். அனைவருடைய எண்ணங்களும் பாப்தாதாவிடம் வந்து கொண்டு இருக்கின்றன. நல்ல நல்ல எண்ணங்கள் ஓடுகின்றன. திட்டமிடுகிறீர்கள். திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வருவதற்கான தைரியம் உங்களுடையது. அதற்கு உதவி செய்வது தந்தை மற்றும் பிராமண குடும்பத்தினுடையது. நிமித்தமாக மட்டும் ஆக வேண்டும், அவ்வளவுதான். உழைக்க வேண்டியது இல்லை. நான் பரமாத்மா காரியத்திற்கு நிமித்தமாக இருக்கிறேன். எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் பாபா, நான் சேவைக்கு தயாராக கருவியாக இருக்கிறேன். நான் கருவியாக இருக்கிறேன். நடத்துபவர் தானே நடத்துவார் என்று நிமித்த உணர்வு உங்கள் முகத்தில் படைப்பு மற்றும் பணிவின் உணர்வை வெளிப்படுத்த வேண்டும். செய்ய வைப்பவர் நிமித்தமாக மாற்றி காரியங்களை செய்ய வைப்பார். நீங்கள் மைக்காக இருப்பீர்கள். அதில் இருக்கும் சக்தி தந்தையினுடையதாக இருக்கும். அதனால் சகஜம்தானே. அதனால் நிமித்தமாகி நினைவில் ஆஜராகி விடுங்கள், அவ்வளவுதான். அப்போது உங்கள் முகம், உங்கள் தோற்றம் தானாகவே சேவை செய்வதற்கு நிமித்தமாகிவிடும். வெறும் வார்த்தைகளால் மட்டும் சேவை செய்ய மாட்டீர்கள். ஆனால் உங்கள் தோற்றத்தில் உங்கள் மனதின் மகிழ்ச்சி முகத்தில் தெரியும். இதைதான் அலௌகீகம் என்று சொல்கிறார்கள். இப்போது அலௌகீகமாகிவிட்டீர்கள் தானே. லௌகீக தந்தை முடிந்துவிட்டது. லௌகீக தன்மை முடிந்துவிட்டது. நான் ஆத்மா என்பது அலௌகீகம். நான் இன்னார் என்பது லௌகீகம். அதனால் நீங்கள் யார்? அலௌகீகமா அல்லது லௌகீகமா? அலௌகீகம் தானே. நல்லது. பார்த்தாதா மற்ற குடும்பத்திற்கு முன்னால் வந்து விட்டீர்கள். இப்படி மிக நன்றாக தைரியம் வைத்திருக்கிறீர்கள். பாருங்கள், நீங்களும் கோடியில் ஒருவராக வந்திருக்கிறீர்கள். எத்தனை குரூப் இருந்தன? அவற்றிலிருந்து எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? அதனால் கோடியில் ஒருவராக வந்திருக்கிறீர்கள் தானே. நல்லது. பார்த்தாதாவிற்கு குரூப் பிடித்திருக்கிறது. எவ்வளவு பேர் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை பாருங்கள். உங்களை விட அதிகமாக இவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஏனென்றால் சேவையின் ரிட்டனை நேரில் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள். மகிழ்ச்சி அடைகிறீர்கள் தானே. உழைப்பிற்கு பலன் கிடைத்து விட்டது. நல்லது. இப்பொழுது பாலக்ஸோ மாலிக்காக இருக்கிறீர்கள். பாலக் மாஸ்டராக இருக்கிறார். குழந்தைகளே சதா மாஸ்டர் என்று சொல்கிறார்கள். நல்லது. வரதானம் பயன்படுத்தும் விதி மூலமாக வெற்றியும் வரதானத்தை பெறும் வரதானி மூர்த்தி ஆகுங்கள். பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள் என்பது சங்கம யுகத்தில் குழந்தைகள் உங்களுடைய ஆஸ்தியாகவும் வரதானமாகவும் இருக்கிறது. பயன்படுத்துவது விதை, வெற்றி பெறுவது பலன். ஒருவேளை விதை நன்றாக இருந்தால் பலன் கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பே இல்லை. நேரம், எண்ணம், செல்வம் எல்லாவற்றையும் பயன்படுத்துங்கள் என்று எப்படி நீங்கள் பிறருக்கு சொல்கிறீர்களோ அப்படி உங்கள் அனைத்து பொக்கிஷங்களின் லிஸ்ட்டையும் சோதனை செய்து எந்த பொக்கிஷம் பயணமாகியது, எது வீணாகியது என்று பாருங்கள். பயன்படுத்தி கொண்டே இருந்தால் அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்த வரதானி மூர்த்தியாகி விடுவீர்கள். ஸ்லோகன்: பரமாத்மா அவார்டு பெறுவதற்காக வீணானதையும் நெகட்டிவையும் தவிர்த்து விடுங்கள். ஓம் சாந்தி.